மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்த அதிகாரிகள் வரவுள்ள நிலையில் அதற்கு எதிராக சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தை கலைக்கும் விதமாக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவக்குமாரிடம் கேட்கலாம். சிவக்குமார், தற்போது அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். என்ன சூழல் நிலவுகிறது? நிச்சயமாக சிவராணி, அதாவது மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுந்து வந்த நிலையில் அதற்கான அறிவிப்புகள் வெளியாகி வந்தது. இதனால் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக பரம்புப்பட்டி, சின்ன உடைப்பு உள்ளிட்ட பகுதியிலிருந்து 600 ஏக்கருக்கு மேலாக நிலம் கையகப்படுத்த போவதாக அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு பகுதி மக்களிடம் தெரிவித்துள்ளனர். 2009ஆம் ஆண்டு தெரிவித்துவிட்டு 16 ஆண்டுகள் கழித்து 2022ஆம் ஆண்டு நிலத்திற்கான மதிப்பீட்டு தொகை கணக்கிடப்பட்டு மக்களுக்கு வழங்கியதாகும். இந்த தொகையானது எங்களுக்கு போதுமானதாக இல்லை. மேலும் 16 ஆண்டுகளுக்கு பிறகு பணம் வழங்குவது தவறானது. எங்களுக்கு தற்போதைய மதிப்புப்படி பணம் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுக்கான மாற்று இடம் வழங்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் 150க்கு மேற்பட்ட வீடுகள் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதற்காக அதிகாரிகள் இன்று காலை 1000க்கும் மேற்பட்ட போலீசாருடன் சின்ன உடைப்பு பகுதிக்கு குவிந்ததால் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. போலீசாரும் அதிகாரிகளும் வருவதை அறிந்த கிராம மக்கள் தங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வைத்தபடி இந்த இடத்திற்கு மாற்றாக 3 சென்ட் நிலம் மற்றும் அதற்காக தமிழக அரசு எங்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும், தங்கள் பகுதி மக்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், மேலும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய குடியிருப்புகளை அமைத்து தர வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் அரசு இதுவரை தங்களுக்கு எந்த செவியும் சாய்க்கவில்லை. தொடர்ந்து அதிகாரிகள் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வந்ததாகவும், இதனால் எங்களுக்கு மீள் குடியமர்வு தரும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம், தங்களுக்கான மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என பகுதி மக்கள் காலை முதலே கிராமத்திற்குள் யாரையும் நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசாரும் போராட்டத்தில் ஈடுபட்டவரை கலைப்பதற்கு வஜ்ரா வாகனமும் அதுபோக தீயணைப்பு வாகனமும் ஆம்புலன்ஸும் தயாராக உள்ளது. தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒரு மயக்கம் அடைந்து உள்ளார். இது அந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. தொடர்ந்து மக்கள் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட போவதில்லை. தங்களது நிலங்களை கையகப்படுத்தினால் தற்கொலை செய்ய போவதாக கூறி ஒரு 20க்கும் மேற்பட்ட இளைஞர் கிராமத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியின் மேலே கையில் பெட்ரோல் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மக்களின் கோரிக்கையானது தங்களுக்கு 2024ஆம் ஆண்டு படியே நிலத்தை மதிப்பீடு செய்து தொகை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுக்கு 3 சென்ட் நிலம் மற்றும் குடியிருப்பதற்கான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். இது தொடர்பாக பகுதி பெண் ஒருவர் என்ன கோரிக்கை வச்சுருக்கீங்க? நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணது உண்மைதான். ஆனால் நாங்கள் அவங்க கவர்மெண்ட்டை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ண கிடையாது. எங்களுக்கான மாற்று இடங்கள் தான் நாங்கள் கேட்டோம். இப்போ திடீர்னு காலி பண்ணி ஒரு 6 மாத கால அவகாசமாக கேளுங்கன்னு தான் கேட்டோம். ஆனால் இதுவரைக்கும் கலெக்டர் அம்மாவோ நம்ம அமைச்சர் மூர்த்தியோ இதுவரைக்கும் நாங்கள் ஒரு கால அவகாசம் வாங்கி தரேன்னு சொல்லலை. மக்கள் நைட்லாம் அதிகாரிகள் போலீஸ்காரங்க அத்துமீறி 1 மணி 2 மணிக்கு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் பூரா சாப்பிட முடியாமல் பிள்ளைகளுக்கு கரண்ட்டையும் கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் கேட்கறது என்னன்னா எங்களுக்கான மாற்று இடங்களை கொடுங்கன்னு தான் கேட்டோம். இப்படி நீங்க தர முடியலன்னு சொன்னா, உங்களால நீங்க காசை வாங்கிட்டு தர முடியல அதிகாரிகள் சொன்னா எங்களுக்கு கால அவகாசம் கண்டிப்பா வேணும். ஆனா இந்த உங்க சமுதாய மக்கள் எங்கெங்க இருக்கீங்களோ இந்த சமுதாய மக்கள் அனைவரும் கண்ணீர் கடலோட இருக்கும். உங்களால சமுதாய மக்கள் அனைவரும் எங்களுக்காக கண்டிப்பா ஆதரவு தாங்க. நாங்க காசை வாங்கினது உண்மை, ஆனா எங்களை மிரட்டி காசை வாங்க வச்சுட்டாங்க. எங்களுக்காக உங்களை இருக்கிற மக்கள் அனைவரும் அக்கா தங்கச்சி நினைச்சு சமுதாய மக்கள் எங்கெங்க இருக்கீங்களோ அத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவு தரும்படி கண்டிப்பா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அனைவரும் வாங்க. அதாவது பகுதி மக்களுடைய கோரிக்கை என்னன்னா, தங்களுடைய நிலத்துக்கான மதிப்பீடு தொகை வழங்கப்பட்டாலும் தாங்களுக்கு மீள் குடியமர்வு, அதாவது இடம் மற்றும் வீடு கட்டி தர வேண்டும், அடிப்படை செய்து கொடுக்க வேண்டும், அதுவரை தங்களை காலி செய்ய வற்புறுத்தக்கூடாது என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் என்று அதற்கான நிலத்தை கையப்படுத்த நடவடிக்கை எடுக்க போவதாக மக்கள் தொடர்ந்து அவர்களை உள்ளே நுழைய விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.